நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தலைப்பில் உங்களுக்கு பயனுள்ள தகவலை காணலாம். பதிவினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உஷார், பிள்ளைகளுடைய ரகசியம் அறிவீர், சனி வக்கரம், புதன் அஸ்தமனம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்கிறார். சனி வக்கரமானால் அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டையும் இயக்குவார். அப்போ வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், அங்கே வந்து ராகு இருக்கிறார். சனி வந்து வக்கரகதியில் செல்லும்போது 11வது வீட்டையும் இயக்குவார். புதன் வந்து 10/9/2026 வரை அஸ்தமனமாக செல்கிறார். மேசம் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே கேது நட்சத்திரத்திலே கேதுவோடு இணைந்து ராகு பார்வையில் இருக்கப் போகிறார். இப்போ வந்து மேசம் ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பசங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பசங்க பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, பிள்ளைங்களை நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணும். ஃபோனில் யாரிடமாவது பேசுனாங்கன்னா ரகசியமாக, ஒரு 18 வயது கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஃபோனில் பேசுறது பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்களா இல்லையா, அவங்க யாரிடம் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பிள்ளைங்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு சிறை சாலை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். புதன் ராகு, புதன் கேது இந்த இணை வந்துச்சுனாலே இளைஞர்களுக்கு, அதாவது 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு காதல் விவகாரங்கள் பிரச்சனையில் போய் மாட்டி விட்டுரும். மேசம் ராசி என்பளுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி தான் புதன். அவர் வந்து அஸ்தமனமாக உங்களுக்கு 5வது வீட்டிலே, 6ஆம் அதிபதி 5வது வீட்டிலே கேது நட்சத்திரத்திலே கேதுவை கடந்து ராகு பார்வையில் செல்லும்போது உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கணும். அல்லது நீங்கள் வந்து இளைஞர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து செல்ஃபோனில் ரகசியமாக பேசுறது, காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2, 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா நீச்சமாக செவ்வாய் பார்வையிலும் சனி பார்வையிலும் அமர்ந்திருக்கிறார். அப்போ வந்து 18 வயது நிரம்பாத இளம் பெண்ணிடம் ஃபோனில் பேசுனீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். மேசம் ராசி இளைஞர்கள் கவனமாக இருக்கணும். ஃபோனில் பேசியே உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு விளையாடுறது, பொழுதுபோக்காக இருப்பது, படம் பார்ப்பது, டிவி பார்ப்பது, இதெல்லாம் வந்து சேராத நண்பர்களுடன் கூடாத நண்பர்களுடன் கூடினீங்கன்னா இப்போ வந்து பிரச்சனை தான். ஏன்னா உங்களுக்கு 11வது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு வந்து ஆசை தான் கொடுப்பார். இப்போ வந்து படிக்கிற வயதில் உள்ளவர்கள் படிப்பு மீது கவனம் செல்லாது, சிறந்து விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து உங்களுடைய ஆசையை ராகு பார்வையில் புதன் வரும்போது 10/9/2026 வரை ஒரு விபரீதங்களில் போய் முடிச்சிடும். புதன் கேது சூரியன் இணைவு ராகு பார்வையில் வருங்க. அப்போ வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி 5வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் பிடியில். மேச ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு, உங்கள் வீட்டுக்கு நல்ல பாம்பு வரும். உங்கள் வீட்டுக்கு நல்ல பாம்பு ஆச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, துரத்தி அடிப்பீங்க. நல்ல பாம்பாக அடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் 10/9/2026 வரை மேசம் ராசி என்பளுக்கு ஏற்படும். ஏன்னா சர்ப்ப கிரகங்களுடைய பாதிப்புகள் 10/9/2026 வரை மேச ராசி என்பவருடைய குடும்பத்தில் இப்போ வந்து அடிக்கடி பாம்பை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி தான் புதன், அவர் வந்து அஸ்தமனமாக செல்கிறார். புதிய முயற்சிகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும்.
இப்போ வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி புதிய முயற்சிகளில் நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கணும். அல்லது கடன் வாங்கி வண்டி வாங்கலாம், கடன் வாங்கி வீடு கட்டலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கடன் வாங்குறத மேசராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தான் செயல்படணும். ஏன்னா உங்களுக்கு ராகு பார்வையில் புதன் அஸ்தமனமாக இருக்கிறார். 3ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது யாருக்கும் போய் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. இதே வழக்கில் கைதாகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஜாமீன் போடணும் அப்படின்னு ஜாமீன் கையொப்பம் போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். 3ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்களுடைய சர்டிஃபிகேட்டில் போய் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா கூட பிள்ளைங்களுடைய படிப்பு கட்டு போயிடும். இதில் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பேப்பரில் கையெழுத்து போடணும். 3ஆம் அதிபதி பலம் இழந்து இருக்கிறார் என்றால் கையெழுத்து போட்டால் அந்த காரியம் விளங்காது. இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். மேசம் ராசிக்கு 12வது வீட்டிலே 7 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. விரயச்சனி வரும்போது யாரிடமாவது கடன் கொடுத்தீங்கன்னா, நல்ல நண்பர், தெரிஞ்சவர், பழக்கமானவர் கஷ்டம்னு கேட்குறாரு, ஒரு 10,000 20,000 50,000 இப்போ வந்து நீங்கள் வந்து கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது. அப்படி வந்து வாங்குறீங்க அப்படின்னா அவங்களிடம் சண்டை கட்டணும், அடிபடணும், காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்னு வரை கொண்டு போய் விட்டுரும். மேசம் ராசி என்பர்கள் 7 நாட்டு சனி நடக்கும்போது யாருக்குமே வந்து பணம் காசு கடனாக கொடுக்காதீங்க. சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இப்போ வந்து ராகு சனி இணைவு இருக்குது போல். அப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், பரிகாரம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு உங்களை வந்து ஆன்மீக வழியில் இழுத்துட்டு போவோம். அப்போ பரிகாரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான வழியில் அதிகமாக பணம் காசு செலவு பழிக்கக்கூடிய சூழ்நிலையும் மேசராசி என்பளுக்கு 10/9/2026 வரை புதன் அஸ்தமனமான காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் ஏற்படுத்திவிடும். அதனால் வந்து செலவு செய்யும்போது உங்களுடைய பலன் அறிந்து மேசம் ராசி என்பர்கள் நீங்கள் வந்து செலவு செய்யணும். 3 6ஆம் அதிபதி அஸ்தமனமாக ராகு பார்வையில் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இப்போ வந்து வேலை மாறலாமா, இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா அப்படின்னு வேலை சார்ந்து ஒரு குழப்ப நிலை இருக்கும். ஒரு நண்பர்கள் அந்த வேலைக்கு கூப்பிட்றாங்க, இந்த கம்பெனி விட்டுட்டு இந்த கம்பெனிக்கு வா, சம்பளம் அதிகமாக வரும் அப்படின்னு உங்களை வந்து திசை திருப்புவதற்கான வாய்ப்புகளும் புதன் வந்து கேதுவோடு இணைந்து ராகு பார்வையில் இருக்கும்போது மேசம் ராசி என்பளுக்கு வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு குளறுபடிகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். அதனால் வந்து வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து நல்ல சம்பளம் வருது, வேலை நல்லா தான் இருக்குது அப்படின்னா அந்த வேலையை விடாமல் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10/9/2026 வரை. அதன் பிறகு புதன் வந்து உதயமாகி விடுவார். புதன் உதயமான பிறகு உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்காது. மேசம் ராசி என்பர்கள் நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைங்களுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கூடுமான வரை 18 வயதுக்குட்பட்டவர்கள் செல்ஃபோனில் எதிர்பாலினவரிடம் பேசும்போது பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட இந்த புதன் அஸ்தமனம் ராகு பார்வையில் இருக்கும்போது மேசம் ராசி என்பளுக்கு ஏற்படுத்திவிடும். எதிலும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.